ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். புதன்கிழமை காலையில் எடுத்த வீடியோ இது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு முருங்கைக்கீரை கோதுமை அடை தான் பண்ண போகிறேன். அதுக்கு 2 வெங்காயம் சாப்பரில் போட்டு பொடியாக சாப் பண்ணிக்கலாம். நான் கத்தியில் தான் கட் பண்ணுவேன். இந்த சாப்பரில் போட்டால் ரொம்ப பொடியாக இருந்தால் தோசை ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும். 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்து விஸ்க் வச்சு நல்லா ஈவனாக கலந்துக்கலாம். அப்போ தான் உப்புலாம் ஈவனாக கரையும். கோதுமை மாவு நிறைய தண்ணி இழுக்கும். தண்ணி நிறையவே தாராளமாக ஊற்றலாம். ஏன்னா முருங்கைக்கீரை வெங்காயம்லாம் போட போகிறோம். அப்போ திக்காகிடும். அதனால் நிறைய தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். கலந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். முருங்கைக்கீரை ஆஞ்சி வச்சுருக்கேன். தண்ணியில் அலசி அதையும் சேர்த்துக்கலாம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் காலையில் நல்லாயிருக்கும். இந்த தோசை கோதுமை தோசை முருங்கைக்கீரையோட முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். இதில் கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இந்த முருங்கைக்கீரை இன்றைக்கி காலையில் கிடச்சிது. வீதியில் கொண்டு வந்தாங்க, வாங்கிட்டேன். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நான் சாப்பரில் பச்சை மிளகாய் போடலை, தனியாக சாப் பண்ணிக்கலான்ட்டு. சரி, 2 தானே அப்படின்னு கையிலே கட் பண்ணியாச்சு. நிறைய வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் இதில் எண்ணெய் ஊற்றி வெல்லம் போட்டு கடலைப்பருப்பு வெங்காயம் பச்சை மிளகாய் இது போட்டு ஒரு 5 நிமிஷம் வதங்கினா போதும். ரொம்ப வதங்கணும் இல்லை, ஏன்னா தோசையில் கொஞ்சம் நேரம் வேக போகுது. அதனால் கொஞ்சமாக வதக்கியாச்சு. 5 நிமிஷம் எல்லாம் வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் பருப்புலாம் வதக்கினதை மாவில் சேர்த்துக்கலாம். மாவில் சேர்த்து கலந்து தோசை ஊற்ற வேண்டியது தான். இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட், நைட் டின்னருக்கு 2மே கரெக்டாக இருக்கும். நான் எப்போதுமே செய்வேன். காலையில் ஃபுல்ஃபில்லாகவும் இருக்கும் இந்த பிரேக்ஃபாஸ்ட்.